தேவதையை பெற்றெடுத்த NTK ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான பெண் தேவதைக்கு தந்தையாக இருக்காரு. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற ஒரு இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. உண்மைமா சத்தியமா. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் அது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? முந்தானத்து பெங்களூர் போகும்போது நீங்க எல்லாம் இங்க வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரும் வந்திருப்பீங்க. அங்கே வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துலாம இருந்த. அப்ப நீங்க யாரும் அங்க இல்ல. ஒரு பிக்கிங்கானா? அதுதான் அப்படியே பெங்களூர்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அங்க மீடியா யாருமே இல்ல. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. தைரியமா இருமா, நல்லா இருக்கு, பேசல எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா எவ்வளவு ஸ்மைல் பண்ற, சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு, சரியாயிடுக்கண்ணா, நல்லா இருக்கும். ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. அதுக்கு வந்து நான் வந்து எங்க விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அது உண்மைதானடா, கோவிச்சுக்காதரி. அந்த சூழ்நிலையில அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்ல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வாழ்த்துக்கள் சொல்லல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்னு வந்து விஜய் மேலே எனக்கு பொறாம. ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னதான் சொல்றது? அரசியல் வந்து இல்ல, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் போறாம? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இன்னொன்னு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். அதுக்கு என்னங்கிறப்ப